ஒரு வானத்துல இருந்து கொண்டு சும்மா இப்படி ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்குற கடவுள் மாதிரி கிடையாது. மனுஷனா உலகத்துல வந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து எங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சவால்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் ஒரு பக்கம் கொலை பண்ண தேடுறாங்க, ஒரு பக்கம் அவர் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவர் எப்பதான் மாட்டுவாரு, அவர் எப்ப நம்ம அவருடைய கதையை முடிக்கலாம்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைகள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் உங்கள் அனைவரையும் இணையதளம் வழியாக சந்திப்பதில் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வேத வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வார்த்தையா இருக்கு. என்னன்னா, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, சவால்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியும்? எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும்னா, எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. ஒருத்தருக்கு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், மாணவர்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில வெவ்வேறு விதமான சவால்களை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது, பாரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு, மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. இந்த நாள்ல இருந்து நான் எப்படி கடந்து போவேன், இல்லைனா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் மீண்டு வர போறேன், இந்த கடன் தொன்னையில இருந்து நான் எப்படி ஒரு நிவர்த்தி எனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு அநேக நேரங்கள்ல நம்ம கஷ்டப்படுற விஷயங்கள் நம்மளுக்கு உண்டு. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, உங்களுக்கு கஷ்டமே கிடையாது, உங்களுக்கு கவலைனே ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமா, இருக்குதான், போராட்டம் இருக்குதான், கஷ்டம் இருக்குதான், சவால்கள் இருக்குதான், பிரச்சனைங்க இருக்குதான், எதிரிங்க இருக்கிறாங்க தான், புறம் பேசுறாங்க தான். ஆனா நீங்க ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு செட் பண்றாரு. வானத்துல இருந்து கொண்டு சும்மா இப்படி ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்குற கடவுள் மாதிரி கிடையாது. மனுஷனா உலகத்துல வந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து எங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சவால்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் ஒரு பக்கம் கொலை பண்ண தேடுறாங்க, ஒரு பக்கம் அவர் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவர் எப்பதான் மாட்டுவாரு, அவர் எப்ப நம்ம அவருடைய கதையை முடிக்கலாம்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவருடைய மரணத்துல கூட பாருங்க, அவர் அவமானப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, அவர் முகத்துல துப்புறாங்க, அரைகிறாங்க, வாரநாள் அடிச்சு கடைசியா அவரை சிலுவையில் அரைகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆக இப்போ நம்ம ஃபேஸ் பண்ற சவாலை நம்ம என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவோட கூட ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய தெய்வமாகிய கிறிஸ்து, நம்முடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்துல 33.5 வருஷமும் அவர் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை சகிச்சார். ஆனாலும் என்ன பண்ணாரு, கடைசியில மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோட கூட வந்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி இன்னைக்கு அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்பேற்பட்ட நம்முடைய முன் உதாரியாகிய, நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட்டர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்றது என்ன? எஸ், there is a trouble in the world you supposed to face. கஷ்டமா இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணணும், யோசிக்கணும் அப்படின்னா, உங்க கூட இந்த உலக பயணத்துல, இந்த கஷ்டமான நேரத்துல, இந்த கவலை நிறைந்த இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுடனே கூட உங்களுடைய வெற்றிக்காக இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஜெயிச்சவன் சொல்றத உலகம் கேட்டுதான் ஆகணும் இல்லைங்களா? இதுவும் கடந்து போகும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாண்டி கடந்து போயிருக்கிறாரு. அவர் உயிருள்ள ஜீவன் உள்ள தேவனாக அவர் இருக்கிறாரு. அவரு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருவரா இருக்கிறாரு. அவர் நம்முடைய தெய்வமா இருக்கிறாரு. அப்ப யோசிங்க, நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் என்ன கஷ்டமானதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஏற்கனவே ஜெயிச்சுட்டு போய் பரலோகத்துல உட்காந்து இருக்கக்கூடிய தேவன், என்னுடைய தேவன், அவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நான் மீண்டு வருவேன். சரிங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் இருக்கிறாரு, அவரு பார்த்துப்பாரு. நாம் என்ன செய்ய வேண்டியது என்ன? நாம ஜெபிக்கணும், அவரிடத்துல நாம உரையாடி கொண்டு இருக்கணும், அவரிடத்துல நாம உதவி கேட்கணும், அவரோட கூட நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கணும், பிரச்சனைகளை எடுத்து சொல்லணும். ஆண்டவரே, உங்களை தவிர்த்து யாராலையும் எனக்கு இதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. நீங்க சொல்லியிருக்கீங்கள, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, எதை பற்றியும் கவலைப்படாத சொல்லியிருக்கிறாங்களே, நான் இனிமேல் கவலைப்படல, நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்து கொள்வீங்க, ஜெயம் உங்களால் வரும், விடுதலை உங்களால் வரும், ரட்சிப்பு உங்களால் வரும் அப்படின்றத மட்டும் நாம் நினைவில் கொண்டிருந்தால் போதும்.
தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோட கூட இன்னும் அதிகமாக பேசுவாராக. தேவனுடைய நாமம் மகிமை பெறகட்டும். நன்றி.